வணக்கம் உழவர் உறவுகளே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நம்ம ஐயா முதல்வர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் பால் கொள்முதலுக்கு லிட்டருக்கு ₹1 ஊக்கத்தொகை ₹2 மொத்தம் ₹3 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு சராசரியா மாட்டு பாலுக்கு ₹31 வாங்கிட்டு இருக்கிறோம். ₹3 ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ₹34 நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இது ஆவின்ல ஊத்துறவங்களுக்கு மட்டும்தான்ங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். எருமை பாலுக்கு கொழுப்பை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு கூடும். இதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது. ஆனா 1 லிட்டர் மாட்டு பாலுக்கு ₹50, எருமை பாலுக்கு ₹70 இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நிலைமையே நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. பால் கறக்கிற பிசினஸ் நமக்கு நஷ்டம் தான். 1 லிட்டர் தண்ணி ₹20, ₹30, ₹35 விக்குதுங்க. நாம புண்ணாக்கு போட்டு தீவனம் போட்டு மாட்டை 40,000, 50,000, 60,000 கொடுத்து வாங்கி நம்ம லிட்டர் பால் ₹31 வித்துட்டு இருக்கிறோம். கறந்து முட்டி தேய கறந்து வித்துட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதே நீங்க கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா லிட்டருக்கு பாலுக்கு ₹42, ₹8 ஊக்கத்தொகை, ₹50 லிட்டருக்கு. இதே மத்திய பிரதேசத்துல போயிட்டீங்கன்னா லிட்டருக்கு 62, பஞ்சாப் லிட்டருக்கு ₹65. யோசிச்சு பாருங்க விவசாயில. தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு 34 + 3 37 தான் கிடைக்குது. அப்ப எவ்வளவு பெரிய பாதிப்புல தமிழ்நாட்டு விவசாயிகள் இருக்கிறாங்க. ஐயா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில நான் ஆட்சிக்கு வந்தேன்னா லிட்டருக்கு ₹44 தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு ₹44 கொடுத்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு மிக மிக முக்கிய பிரச்சனை இதே பால்ல. தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விளிம்பு தொகை என்பது இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப குறைவுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் விநியோகஸ்தர்கள் சில்லறையில ஆவின் பாலை கொண்டு சந்தைப்படுத்தக்கூடிய அந்த முகர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையும் குறைவா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஆக கொள்முதல் விலை குறைவு, விற்பனை விலை குறைவு, ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய விளிம்பு தொகை குறைவு, இப்படி எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு இருந்தா அப்ப இந்த பால் சந்தை தனியார்கள் எப்படி பிடிக்காம இருப்பாங்க? எப்படி ஆவின் நிறுவனம் மேல வரும்? பக்கத்துல நந்தினி மேல வரும்போது, பக்கத்துல மில்மா மேல வரும்போது, ஏன் அமுல் மேல வரும்போது ஏன் ஆவின் வரல அப்படின்னா இதற்கான காரணம் அரசாங்கத்தின் நிர்வாக குளறுபடிதான் காரணம். ஆக இந்த கொடுத்திருக்கிற இந்த விலை உயர்வு என்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலுமே கட்டுப்படியாகாது. ஏன் அப்படின்னா பின்னாடியே பாத்தீங்கன்னா நாளைக்கு தவிடு புண்ணாக்கு மாட்டு தீவனம் 20% விலையேற்றிடுவாங்க. வர்ற காசு அப்படியே அவருக்கு போயிரு. ஒவ்வொரு காலத்துலயும் ₹1, ₹2, ₹3 விலை ஏத்துறது, அது புண்ணாக்கு தவிடு மாட்டு தீவன கம்பெனிக்கு போறதே நம்மளுக்கு சரியா இருக்குது. விவசாயிகளுக்கு ஒண்ணும் மிச்சமே ஆக்குறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 மாடை 1 மாடை வச்சு இந்த பால் கறந்து ஊத்தி வீட்டு செலவு நடத்துற அந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு இருந்த கஷ்டம் தெரியும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஐயா முதல்வர் அவர்கள் எல்லா எம்எல்ஏவுக்கும் கஷ்டமா இருக்கான். கார் கொடுத்திருக்காரு, 77 டீசல் அலவன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் 2 மாட்டை கொடுங்க முதல்வர் அவர்களே. மாடு வாங்கி போட்டு தீவனம் வாங்கி போட்டு பாலை கறந்து ஊத்தி எவ்வளவு மிச்சமான கணக்கு சொல்லிட்டு அதை சட்டசபையில சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு கணக்கு போடுங்க. கார் வாங்கி கொடுக்கறதுக்கு போல நாங்க காட்டை கொடுக்குற 2 ஏக்கரை விவசாயம் பண்ண சொல்லுங்க. அதுல ஒவ்வொரு பயிர் ஒவ்வொருத்தரும் வைக்க சொல்லுங்க. என்ன வரவு செலவு பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு அப்படியாவது கட்டுப்படி நிர்ணயம் பண்ணி கொடுங்க சாமிகளா. ஆக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் விவசாயிகள் தமிழ்நாட்டுல அதிகம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு மிக கடுமையான சூழல். இன்னொரு டேட்டாவை நீங்க தெரிஞ்சுக்கணும் பாருங்க. தமிழ்நாட்டுல சராசரியா 2 லிட்டர் பால் உற்பத்தி ஆகுதுங்க. ஆவின் இதுல கொள்முதல் பண்றது வெறும் 30 லட்சம் லிட்டர் தான். 1,70,00,000 பால் வெளிதான் போகுது. விவசாயிகள் தன் சொந்த பயன்பாட்டுக்கு 50 லட்சம் லிட்டர் வச்சுக்கிறாங்க. மீதி 1,4 கோடி லிட்டர் பால் பாத்தீங்கன்னா ஆவின் விட ₹10 சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க, ₹12 சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க, ₹13 சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி விக்கிறது பாத்தீங்கன்னா ஆவின் விக்கிற விலையோட ₹20 லிட்டர் சேர்த்து விக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல 30 லட்சம் லிட்டர் பாலை தவிர 1,4 கோடி லிட்டர் பால் பாத்தீங்கன்னா ₹10 அதிகமா ஆவினோட கொள்முதல் செய்யப்படுது. ஆவினோட ₹20 அதிகமா விற்பனை விலை இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் பாதிக்கப்படலையா? இந்த ஆவினுக்கு பால் ஊத்துற 3.5 லட்சம் விவசாயிகள், இந்த பாலை வாங்குற ஒரு 5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உடனே விற்பனை விலை உயர்த்தினா ஐயோ பாதிக்கிறான் அரசியல் கட்சி ஊரா கத்துறீங்களா? நியாயமா? அப்ப தனியார்கிட்ட பால் வாங்குறாங்களா அவங்கள பத்தியில உங்களுக்கு கவலையே இல்லையா? ₹10 அந்த நிறுவனங்கள் எச்சு கொடுக்குது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? விவசாயிகளுக்கு அதை பார்த்து இதை கொடுங்க நீங்களா கேட்க கூடாதா? இன்னொன்னு, ஆவி நிறுவனத்தை அரசியல் இருந்து விடுவிக்கணும். அரசோட கட்டுப்பாட்டில இருந்து விடுவிக்கணும். அமுல போல நந்தினியை போல இதை ஒரு சுதந்திரமான அமைப்பாக இயங்க அனுமதிக்கணும். இவங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ஆவினை நஷ்டத்திலேயே தள்ளிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப விற்பனை விலை உயர்த்தல. விற்பனை விலை உயர்த்திட்டு எங்க இருந்து கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஆவி நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குது. ஆக ஆவினை அமுலை போல அரசியல் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து அதை ஒரு சுதந்திரமான சுயேட்சையான அமைப்பாக மாற்ற வேண்டும். விலை நிர்ணயம், கொள்முதல், விற்பனை விலை அவங்களே தீர்மானிக்கட்டும். அமுல்ல தீர்மானிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆக இன்னொன்னு, ஆவினை காப்பாற்றணும். 2வது பால் கறக்கிற விவசாயிகளை காப்பாற்றணும். அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலிருந்து ஆவினை விடுவிக்கணும்.
இப்படி பல நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து எடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல பால் உற்பத்தியாளர்களை காப்பாற்ற முடியும். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களே, நீங்க காரை வாங்கி கொடுங்க, கப்பலை கூட வாங்கி கொடுங்க சாமி, 2 மாட்டையும் கூட வாங்கி கொடுங்க. கஷ்ட நஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்குருவாங்க. இந்த விலை உயர்வு என்பது எங்களுக்கு போதுமானதல்ல, இது கட்டுப்படியானது அல்ல. எனவே உங்கள் வாக்குறுதிப்படி குறைந்தபட்ச லிட்டருக்கு 44 ரூபாய் கொடுங்கன்னு அன்போடு தமிழ்நாட்டு பால் கறக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியின் சார்பில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உங்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.